இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக இந்த கண்மணியை கேள் என்ற வாலிபர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபையாக கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஆயுஸ் நாட்களை கூட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவரோடு கூட நாம் வாழும்படி, அவரோடு கூட நாம் நடக்கும்படி ஒவ்வொரு நாளும் நம்மளை பத்திரமா பாதுகாத்து உயிரை கொடுத்து நம்மளை கண்மணி போல பாதுகாத்து வருகிறார். இந்த வாலிப நாட்களிலும் இயேசுவோடு கூட நடக்கணும் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஒளிபரப்பு செய்யும்படி ஆண்டவர் எங்களோடு கூட பேசியிருக்கிறார். பாத்தீங்களா, ஏசப்பா உங்களை எவ்வளோ நேசிக்கிறாங்கன்னு. ஒரு வார்த்தையாகிலும் ஆண்டவரோட வார்த்தையை நீங்க காலையிலேயே கேட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தை உங்களை உருவாக்கி உங்களை வழி நடத்தி ஆண்டவருக்காக பிரகாசிக்கிறவர்களா உங்களை மாத்திரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லைங்க. இன்னைக்கு கூட நான் ஒரு தலைப்புல பேசணும்னு சொல்லி வந்திருக்கிறேன். என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? மன்னியுங்கள், நீங்க மன்னிக்கப்படுவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார்ல, நீங்க உங்களுக்கு விரோதமா யாரெல்லாம் தவறு செய்யறாங்களோ, தீங்கு செய்யறாங்களோ அல்லது கெட்டது செய்யறாங்களோ அவங்கள நீங்க மன்னிச்சாதான் நீங்க செஞ்ச உங்க பாவங்களை எல்லாம் உங்க பரமபிதா மன்னிப்பார் அப்படின்னு சொல்லி வேதத்துல அநேக இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம நிறைய நேரத்துல டெய்லி லைஃப்ல நமக்கு விரோதமா பேசுறவங்க, நமக்கு தீங்கு செய்யறவங்க, நமக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறவங்களை மன்னிக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. ஒரு தேவ மனிதர் சொல்றாரு, இந்த பூமியில நம்ம மத்தவங்கள மன்னிக்கும் பொழுதுதான் பரலோகத்தில் இருக்கிற அந்த இன்பத்தை பூமியிலேயே நம்ம அனுபவிக்கிறோமா. பாத்தீங்களா எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி. நம்ம மன்னிக்கும் பொழுது ஆண்டவருடைய அளவில்லாத அன்பு நம்ம இருதயத்தை நிரப்புமா. எபேசியர் 4:32 என்ன சொல்லுது தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இது ரொம்ப ஈஸியான வார்த்தை கிடையாது, ரொம்ப கடினமான வார்த்தை தான். இது மத்தவங்கள நமக்கு விரோதமா தீங்கு செய்தவங்கள, நம்மளை பகைக்கிறவங்களை போய் எப்படி மன்னிச்சு அவங்கள நேசிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து மாத்திரம் இல்ல, இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருத்தரும் இந்த மன்னிக்கிற விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. யாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒடிசால ஆண்டவரோட ஊழியத்தை செய்யறதுக்காக ஒரு அண்ணனும் 2 குட்டி பசங்களும் போனாங்க. ஊழியத்தை எல்லாம் செஞ்சுட்டு இந்த ஜீப்லயே நம்ம படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த 2 பசங்களும் அப்பாவும் அந்த ஜீப்லயே நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனா தீங்கு செய்யக்கூடியவங்க, ஆண்டவருடைய சுவிசேஷத்துக்கு விரோதமா இருக்கிறவங்க அந்த ஜீப்ல பெட்ரோலை ஊத்தி அந்த 3 பேரையும் உயிரோட எரிச்சு கொன்னாங்கங்க. எவ்வளவு வேதனையா இருக்கும். அந்த 2 குட்டி பசங்களும் அம்மா அப்படின்னு சொல்லி அவங்க கழுத்தை கட்டி விளையாடின அந்த அம்மா கூட இருந்து சந்தோஷமா இருந்த அந்த நாட்களை அந்த தாயார் நினைச்சு பார்த்தா அந்த கொன்னு போட்டவங்க மேல எவ்வளவு கோபம் வரும். அந்த கிளாடிஸ் அப்படிங்கிற அந்த அம்மா தன்னுடைய கணவரையும் 2 பிள்ளைகளையும் எரிச்சு கொன்னவங்களை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனசார சொன்னாங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம் பாருங்களேன். தன்னோட பிள்ளைகள் 2 பிஞ்சு குழந்தைங்க, அந்த குழந்தைங்களை பார்த்தாவே அவங்கள ஆசையா தூக்கி கொஞ்சணும்னு தோணும். ஆனா அந்த பிஞ்சு குழந்தைங்களை கொன்னவங்களை கூட இந்த தாயார் மனதார மன்னித்தாங்க. அந்த மன்னிக்கிற மனப்பான்மை எப்படி அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அந்த அன்பு, அவருடைய அடிச்சுவடுகளை அவங்க பின்பற்றுகிறதுனாலதான் இவ்வளோ பெரிய மன்னிக்கிறதுக்கு தாராளமான மனசு அந்த கிளாடிஸ் அம்மாவுக்கு வந்துச்சு. இன்னைக்கும் அதை தான் ஆண்டவர் உங்ககிட்டே என்கிட்டே எதிர்பார்க்கிறார். நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்மளோட குடும்ப சூழ்நிலைகள்ல தனிப்பட்ட நம்ம வாலிப வயதுல யாரையாவது மன்னிக்க முடியாம கசப்பான ஒரு இருதயத்தோட இருக்கிறோமா? நம்ம நிறைய பாவத்தை ஆண்டவருக்கு விரோதமா செய்திருக்கோம்ல, நம்முடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. அப்ப நமக்கு விரோதமா செய்யறவங்களையும் நான் மனதார மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இயேசுவை போல வாழ்றீங்க, அவருடைய அடிச்சுவடுகளை நீங்க பின்பற்றீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்ப இந்த நாள்ல நம்ம கேட்போமா, ஆண்டவரே அந்த மன்னிக்க கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் சுவாமி. நான் கசப்பான இருதயத்தோட, நான் வெறுப்பான ஒரு இருதயத்தோட, கோபமான ஒரு இருதயத்தோட நான் ஒரு நாள் கூட டிராவல் பண்ணக்கூடாது. அந்த மன்னிக்கிற அந்த அன்பு நிறைந்த ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பரலோக லைஃபை இந்த பூமியிலேயே நீங்க அனுபவிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த டெய்லி லைஃப்ல உமோடு கூட நான் நடக்கணும் அப்படிங்கிற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காய் நாங்க உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. அப்பா,
நாங்க மத்தவங்களை மன்னித்தாதான் எங்களுடைய தப்பிதங்கள் பரலோகத்தின் பிதாவினால் மன்னிக்கப்படும் சொல்லி இந்த சத்தியத்தை எங்களோடு கூட நீங்க பேசி இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, மற்றவர்களை மனதார மன்னிக்கக்கூடிய அந்த இருதயத்தை எங்களுக்கு நீர் தந்தருளுவீராகன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை எங்க வாழ்க்கையில நாங்கள் அப்பியாசப்படுத்த, அதை நாங்க அப்ளை பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தந்து நீர் வழி நடத்தும். உம்முடைய அன்பினால் எங்கள் இருதய நிரம்பி இருக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.